என்ன பண்ணுறது? நீதி கிடைக்கும். இவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்காம நாங்க ஓய மாட்டோம். போராட்டம் எங்க நடந்தாலும் நீங்க பயப்படாதீங்க. நீங்க அமைதியா பிரார்த்தனை பண்ணிக்கங்க. உங்க பிரார்த்தனைகள் நிறைவேறும். அம்சிகாக்கு நிச்சயம் நீதி கிடைக்கிற வரைக்கும் நாங்க விட மாட்டோம். எந்த பிரச்சனை? எந்த பிள்ளை? இது எந்த பிள்ளை? அம்சிகா எந்த பிள்ளை? எந்த பிரச்சனை? இந்த பிரச்சனைக்கு எப்படி தீர்வு எடுக்கணுமோ அந்த வகையில தீர்வு கிடைக்கும். இதே போல இன்னொரு பிள்ளைக்கு அம்சிகாவுக்கு நடந்த இந்த மாதிரி எந்த பெண் குழந்தைக்கு இலங்கையில வரக்கூடாதுல, உலகத்திலேயே வரக்கூடாது. ஏன்னா என் பையன் 3 வருஷத்துக்கு முன்னாடி மோதிரம் முத்துவேல் இந்து காலேஜ்ல அதிபர் அடிச்சு காதல் ரத்தம் வந்து பையன் வந்து தூக்க மாட்டிக்கிட்டாரு. அந்த நேரத்துல யாரும் இந்த மாதிரி தமிழ் மக்கள் உதவிக்கு வரல. தமிழ் மக்களுக்கு இடையில ஒரு ஒற்றுமை இல்ல. இன்னைக்கு முஸ்லிம் மக்களுக்கு இடையில ஒற்றுமை இருக்கு, சிங்கள மக்களுக்கு இடையில ஒற்றுமை இருக்கு. இந்த மாதிரி எந்த பிரச்சனை வந்தா முன்னுக்கு வந்து பேசினா இந்த மாதிரி அசபாவித சம்பவங்கள் எதுவுமே நடக்காது, பயப்படுவாங்க. நாங்க ஜனாதிபதி கிட்ட என்ன சொல்றோம்னு சொன்னா, உடனே இதுக்கு ஒரு நல்ல ஒரு பதில் வேணும். ஹரணி சகோதரி கிட்ட நாங்க கேட்கிறோம், பெண்கள் அமைப்புல இருந்து கட்டாயமா இதுக்கு ஒரு பதில் கொடுங்க. அப்படி ஒரு அரசாங்கத்தில் இதுக்கு பதில் எடுக்க முடியாட்டி மக்கள்கிட்ட கொடுங்க. நாங்க பாதகம் எடுத்து அவங்களுக்கு என்ன செய்யணுமோ அந்த தக்க நடவடிக்கை நாங்க எடுக்கிறோம். இந்த போராட்டம் தொடர்ந்து நடக்கும். கடந்த நாளில் இந்த அம்சிகா மகளுக்கு நேரிட்ட இந்த கதி நிமித்தம் மிகவும் மனவேதனைக்கு உள்ளானேன். தாய் என்ற ரீதியில் எனக்கும் அதே வயதில் ஒரு மகள் இருக்கிறாள், ஒரு மகன் இருக்கிறான். நான் அந்த பாடசாலை ராமநாத இந்து மகளில் பழைய மாணவி என்ற முறையில் மிகவும் வெட்கம் அடைகிறேன். சொல்றதுக்கு அந்த பாடசாலையின் பெயரை சொல்வதற்கு மிகவும் இழிவுபடுத்துகிறேன். ஏனென்றால் இந்த செய்தியை இந்த பிள்ளை அறிவித்தும் அந்த ஆசிரியருக்கு அறிவித்து உரிய ஆசிரியருக்கு அதிபரிடம் கொண்டு சென்றும் அதிபர் ஒரு அசால்ட்டான போக்கைத்தான் மேற்கொண்டாரே ஒழிய தகுந்த நடவடிக்கை எடுக்கவில்லை. பிள்ளையை மனநிலைக்குள்ளான பிள்ளை என்று வேதனைப்படுத்தும் ரீதியில் அவள் எவ்வளவு துன்பப்பட்டிருப்பாள் என்பதை நான் அறிவேன். ஏனென்றால் எனது பிள்ளையும் இப்படி ஒரு சிந்தனை, ஒரு பாதிக்கப்பட்ட இந்த சிந்தனை அல்ல. ஒரு அதிபர்னாலும் ஆசிரியர்னாலும் ஒரு இழிவான செய்திகளை கேட்டு எனது பிள்ளை சொன்ன போது, அம்மா நான் இதுக்கு மேலாக எனது பிள்ளை ஆசிரியர் என்னை கூப்பிட்டால் நானும் செய்து கொள்வேன் என்று சொன்னாள் ஒரு நாள். ஆனால் இந்த பிள்ளை செய்தியை கேட்டு நான் மிகவும் உணர்ந்தேன். எனது மகள் வயது இது. ஆனால் இந்த ராமநாத இந்து கல்லூரி மகளை அதிபரை தகுந்த தண்டனை வழங்க வேண்டும் என்று ஜனாதிபதி அவர்களையும் பெண் பிரதமரான அந்த இரு அவர்களுக்கு மிகவும் தாழ்மையும் பணிமுறையும் கேட்டுக்கொள்கிறேன். என் பெயர் ருமானா சலீம். இதற்கு காரணமான ஒவ்வொருவரும் தண்டிக்கப்பட வேண்டும். இது அவரது குடும்பத்திற்கு மட்டுமில்ல, முழு சமூகத்திற்கும் முக்கியமானது.